அப்பதான் பிரச்சனை வரும் மேற்கத்திய இசையில் பழகினவர்கள். இந்த வாட்டர் டோனு கேட்காதுன்னு கூட சொல்லலாம். எனக்கே கேட்காது, பழகல. இயர் ட்ரைனிங் வேணும். அப்ப கர்நாடிக் இசையில வந்து இயர் ட்ரைனிங் என்பது மிக மிக அவசியம். கர்நாடக இசை ஒரு பெரிய கடல். இப்ப பாத்துக்கலாம். குவார்டர் டோனுக்கு போயிடுச்சு. குவார்டர் டோனுக்கு என் இயர் வந்து ட்ரெயின் ஆயிருக்காது. மேற்கத்திய இசையில பழகுறவங்க எல்லாருமே சிங்கிங் பிராக்டிஸ் பண்ணோம்னா இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். இது மாதிரி எல்லா ஸ்கேல்ஸும் ஆல் மேஜர்ல வந்து சி மேஜர், டி மேஜர், இ மேஜர் இருக்கு. அப்புறம் மைனர் வேணா பிராக்டிஸ் பண்ணணும். குவார்டர் டோனு பிராக்டிஸ் பண்றது இல்லை. ஏனென்றா குவார்டர் டோனு எங்க இருந்து எடுப்போம் நாங்க? பியானோஸ்லயோ ஆர்கன்லயோ கீபோர்ட்லயோ கிடையாது. இந்த கட்டைகள் உள்ளது, கீபோர்டு உள்ளதுல செமிடோன் மட்டும்தான் இருக்கும். ரைட். இப்ப மைனர் ஸ்கேலுக்கு போயிட்டோம்னா அங்க வந்து ஹோல் டோன், செமிடோன் அந்த இன்டர்வல்ஸ் மாறிடும். மாறினதுமே அது மைனர் டோன். இதுதான் ஏயோலியன். இந்த மைனர் தான் இந்த கீரவாணி, இன்னும் ஒரு 2 ராகங்கள் இருக்குது. இதெல்லாம் மைனர் சவுண்டு கொடுக்கும். மேற்கத்திய இசையில மைனர்னு சொல்லலாம். சரி, இப்பொழுது now the question, is there any scale in Western music having the same pitch positions as தோடி? தோடி ராகத்துக்கு ஒத்த ஸ்ருதி நிலைகள், pitch positions இருக்கு வெஸ்டர்ன் ஸ்கேல்ல இருக்குதா அப்படின்னா ஆன்சர் வந்து my first answer is no, இல்லை. அப்படின்னா தோடி ராகத்துல இங்க யாரும் பாடுறது இல்லைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் முகமது ஐயாட்ட பேசின்னு இருக்கும்போது கேட்டேன், ஐயா திரைப்பட பாடல்கள்ல பழங்காலத்து திரைப்பட பாடல் 60களில் 50களில் திரைப்பட பாடல்ல ஏதாவது இருந்தா எனக்கு தெரிஞ்ச இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு இல்லையா அப்படின்னு தான் சொன்னேன். ரொம்ப குறைவு அப்படின்னு அவரு சொன்னதுக்கு எனக்கு தெரியவும் இல்லை. அங்க அப்படி ஒரு நிலைமை. ஆனா அது ஒரு பியூட்டிஃபுல் மோட் ஆர் பியூட்டிஃபுல் ராகா, அதுல சந்தேகம் இல்லை. அதை நான் சொல்ல போறேன் எவ்வளவு பியூட்டிஃபுல் இருக்கும். ஆனா வெஸ்டர்ன் ஸ்கேல்ல மேஜர் மைனர்ல வந்து இந்த தோடி வரவே வராது. எத்தனையோ ராகங்கள் வர அது மாதிரி இதுவும் வரும். ஆனால் இந்த மோடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, 7 மோடு போட்டு காட்டினேன் இல்லையா, அந்த 7 மோட்ல 3வது மோடு ஃப்ரிஜியன் மோடு, PHRYGIAN, ஸ்பெல்லிங் இஸ் PHRYGIAN, ஃப்ரிஜியன் மோடு. இந்த ஃப்ரிஜியன் மோடு அது அந்த E to E, அப்படின்னு இதுதான் வந்து இந்த பிட்ச் பொசிஷன்ஸ் தோடி ராகத்தினுடைய பிட்ச் பொசிஷன்ஸுக்கு கிட்ட கிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா போன வாரம் நான் சொன்ன மாதிரி கர்நாடக இசை வந்து பிக்சட் பிட்ச் பொசிஷன்ஸை யூஸ் பண்ணாது. அதனுடைய பிளஸ் பாயிண்டே அதுதான், அதனுடைய கிரேட்னஸே அதுலதான் இருக்குது. இப்ப இது வந்து பிக்சட் பிட்ச் பொசிஷன்ஸ். ஆனா கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்க இப்படி பாடுறது இல்லை. ஏன்னா அது அவங்க சிஸ்டம்ல அப்படி கிடையாது. அதனுடைய கிரேட்னஸும் அதுன்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பிட்ச் பொசிஷன்ஸ் மட்டும் வந்து சிமிலாரிட்டியா? அடுத்த கேள்வி. E to E இன்டர்வல்ஸ் வந்து half 1 1 1, half and 1 1. ஆமா, half 1 1 1, half 1 1. அந்த இன்டர்வல்ஸ் மட்டும்தான் சிமிலாரிட்டியா? இல்ல, இன்னொரு சிமிலாரிட்டி இது மிகவும் முக்கியமானது. அது என்னன்னு கேட்டா அந்த ஃபீலிங், அந்த மூட். இதே ஸ்வரங்கள்னு சொல்லலாம், இல்லை என்றால் ஸ்ருதிகள்னு சொல்லலாம். இவைகளை வைத்து ஒரு மூடு கிரியேட் ஆகுது. எதுல? ரெண்டுத்துலயுமே. இப்ப நான் இது இப்படி போடுறேன்னு வச்சுங்க,
அதை கேட்கும் போது உங்களுக்கு உடனே மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம் வருமா? வராது. என்ன ஒரு மாதிரியா பாடுறாரு, தெரியலையோ அப்படின்னு. இப்போ இந்த தனிப்பட்ட சப்தங்கள் அந்த மூட கொடுக்குமா? கொடுக்காது. நான் ரேண்டமா அழுத்துறேன். தனிப்பட்ட சப்தங்கள் ஸ்ருதிகள் சொல்லலாம், அது ஸ்வரம்னு கூட சொல்ல முடியாது. இப்போ தனிப்பட்ட சப்தங்கள் மூட் அவ்வளவு கொடுக்காது. சும்மா லா அப்படின்னு என்னது, ஆனா அப்படின்னா ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்ன பாட்டு ஒரு மாதிரியா இருக்குது, கவலையான சம்பவமோ அப்படின்றது. இப்போ இந்த மூட் வந்து ரெண்டுத்துலயும் ஒண்ணாகுது. இதுல ஃப்ரிஜியன் மோட்லயும் அடுத்தது தோடி ராகத்திலையும் ஒரே மூடு தான் கிரியேட் ஆகும். அந்த மூடு என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு சேட்னஸ், ஹாரர், கவலை, துக்கம், இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். இந்த ஃபீலிங்கை வந்து தோடி ராகம் பாடும்போது அது அதிகமா என்ஹான்ஸ் ஆயிடும். எது? சாரோ, ஹாரர், ஈரி ஃபீலிங், கிரீப்பி ஃபீலிங் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த சேஞ்ச் எப்படி வருது? கர்நாடிக் மியூசிக்ல இப்படி ஒரு மூடு என்ஹான்ஸ்மெண்ட் அதிகப்படுத்துவது எப்படி நடக்கிறது? ஃபீலிங் அதிகமாக எப்படி நடக்குதுன்னா, இப்ப நான் வந்து லா 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 அப்படி போட்டேன்னா சுமாரா ஒரு ஒண்ணு சரியில்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனா அதே நேரத்துல இப்ப பாருங்க, அது இ டு இ வந்து நான் மேஜர் ஸ்கேல் பிளே பண்ணேன்னா வித்தியாசம் தெரிஞ்சிடும். இப்ப மேஜர் ஸ்கேல கேட்டு பாருங்க. நல்லா இருக்கும். இப்ப பாட்டு பாடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படியே என்னன்னா அழகா இருக்குது. ஆனா அப்படின்னா அது இல்லை. இதுல வந்து சேட்னஸ் வருது, ஹாரர் வரும், கிரீப்பி ஃபீல். இதெல்லாம் எப்படி வருதுன்னா தாளம், கமக்கஸ், டெக்ஸ்ட், அந்த பாடகர்னுடைய பாவனைகள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், வேரியேஷன்ஸ், இம்ப்ரவைசேஷன். இம்ப்ரவைசேஷன்னா அது ஆலாபனான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, இருக்கலாம். அதாவது ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு அதுல இம்ப்ரோவைஸ் பண்றது, இன்னும் வேற இது கொடுக்குறது, ஆனா சம்பந்தப்பட்டது. ஸோ த ராகா பிகம்ஸ் த மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அதன் அடிப்படையிலே வெவ்வேறு ஸ்ருதிகளுக்கு போறது. ஆனால் அது ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா கர்நாடிக் மியூசிக்ல செய்யணும். இஷ்டத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு இதுல இந்த 4 நோட்டை யூஸ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணுன்னா அது பண்ண வராது, தெரியாது. ஆனா இம்ப்ரவைசேஷன் வந்து ஓரியன்டல் மியூசிக்ல, அதாவது முக்கியமா கர்நாடிக் மியூசிக்ல மிகவும் அவசியமானது. ஸோ இவைகள் தான் அந்த மூடை என்ஹான்ஸ் பண்றது, கமகாஸ் இதுங்கள். சரி, இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்ல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யறது இல்லை. கொஞ்சம் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம். ஆனா அதுல ரொம்ப யூஸ் பண்றது வந்து இந்த டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்னா சாஃப்டா பாடுறது, சத்தமா பாடுறது. இதுக்குள்ள பல நிலைகள். வெரி சாஃப்ட், சாஃப்ட், மாடரேட்லி சாஃப்ட், மாடரேட்லி லவுட், லவுட், வெரி லவுட். இதுக்கு வந்து லவுட்னா எஃப் ஃபோர்டே. சாஃப்டா இருக்கணும்னா வந்து இந்த இட்டாலியன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அவங்க. பியானோ, பியானோ என்றால் சாஃப்ட். நான் யூஸ் பண்ற இந்த பியானோ கூட, இதுக்கு எப்படி பியானோன்ற பேர் வந்ததுன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங். பியானோன்னு சொல்லிடுறோம் நம்ம. இதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து பியானோ ஃபோர்டே. முழுக்க சொல்லணும்னா இது பியானோ ஃபோர்டே. அப்ப சாஃப்டா இருக்குது, லவுடா இருக்குது, அதுதான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் லவுட் பண்ண முடியாது. பியானோ வந்ததுமே சாஃப்ட் அண்ட் லவுட் பண்ண முடியாது ஆயிட்டுது. ஒரு வசதி கிடைச்சிடுச்சு. அதனால இத பியானோ ஃபோர்டேன்னு பேர் வச்சுட்டாங்க. பர்த்தலமேயு கிறிஸ்டோபரி அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடித்தார், இந்த பியானோ.
அப்போ அதுக்கு பியானோ ஃபோர்டேன்னு பேர் வச்சாரு. எதுக்கு இவ்வளவு பெருசா சொல்லணும் அப்படின்னு சுருக்கி அதை வந்து பியானோன்னு மட்டும் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ரைட். இப்போ merely playing the Phrygian mode will not sound or give the mood or feeling pertaining to raga todi. இது என்னன்னா, சி மேஜர் ஸ்கேல போட்ட சங்கராபரணம் கேட்குமானா கேட்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சி மேஜர் போட்ட சங்கராபரணம்னா என்னன்னு கேட்டா, தலை தெரியுது ஆனா மொட்டையா இருக்கு, முடியே இல்லை, இதுதான் அப்படின்னு வேணா சொல்லலாம். நான் கொஞ்சம் வேடிக்கையா சொல்றேன். அதுல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, வழுக்க. அதே மாதிரி தோடிக்கு ஒத்த மோடு இருக்குது, ஃப்ரிஜியன் மோடு இருக்குது. ஆனா அந்த ஃப்ரிஜியன் மோடுடைய அப்படின்ட்டா நான் என்ன தோடி ராகம் பாடுறேன்னா இல்லை. தோடிக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அட்மாஸ்பியரே வேணுங்க. இந்த அட்மாஸ்பியர் வந்து அதாவது மியூசிக், டி.எம். கிருஷ்ணா கூட ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, மியூசிக் வந்து ஒரு ஹியூமன் கிரியேஷன் தான். மனிதர்களுக்கு தான் மியூசிக் முடியும். பறவைகளுக்கு மியூசிக் வந்து நம்ம வேணா சொல்லலாம், அந்த பறவை அழகாக பாடுகிறது என்று. அந்த பறவைக்கு தெரியுமா அது அழகா பாடுறதா அது அசிங்கமா பாடுதான்னு? தெரியாது. அது கத்து, அவ்வளவுதான். மேக் சம் சவுண்ட்ஸ். ஆனா அழகு என்பது ஹியூமன் பீயிங்க்கு தான், அழகு இல்லை என்பது ஹியூமன் பீயிங்க்கு தான். இப்போ ஒரு அழகான ஒரு அனாலஜிய பார்த்தேன் இந்த தோடி ராகத்துக்கு. அனாலஜி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, இது மாதிரி தான் அப்படின்னு நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படியே. அது என்னன்னு கேட்டா, இப்போ பழங்காலத்துல வந்து ஒரு ஒரு கான்செப்ட கொடுக்கணும்னா படம் வரைஞ்சிருவாங்க. அதுதான் பிக்டோரியல் ரைட்டிங் கூட இந்த இஜிப்சியன் ஹீரோகிளிபிக்ஸ்ல இருக்குதுன்னு நமக்கு படிச்சிருப்போம். படத்தை வரைந்து கருத்தை சொல்லுவது அப்படின்னு சொல்லலாம். இப்ப உதாரணமா ஒரு ராகத்தை சொல்றாங்க, பஞ்சம ராக அப்படின்னு. எனக்கு தெரியல அது என்னன்னு, பேர் மட்டும் சொல்றேன். பஞ்சம ராகம். பஞ்சம ராகத்தை பிக்சரா வரையணும்னா அது எப்படின்னு கேட்டா, ஒரு மழை பெய்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ட் ஆயிருக்குது, நல்ல வெயில் அடிச்சிருக்குது, ஒரு மாசம் வெயில், அப்புறம் ஒரு நாள் மாலை மழை பெய்கின்றது. அந்த மழை பெய்து முடிந்ததும் ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டா எல்லாரும் ஜில்லுன்னு இருக்குது இல்ல, நல்லா இருக்குது இல்ல அப்படின்றோம். இதுதான் பஞ்சம ராகத்தினுடைய ஃபீலிங் மூட். இன்னும் இது மாதிரி பல ராகம். இது நார்த் இந்தியாவில் இந்துஸ்தானி மியூசிக்ல தான் இந்த இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப தோடிக்கு இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வேணும். அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தோடி ராகினி. இப்போ ராகினின்னா ஃபெமினைன் ஃபார்ம் ஆஃப் ராகா. ராகா மாஸ்குலின், ராகினி ஃபெமினின். ஒரு ராகா, பல ராகினிகள். அதுக்கப்புறம் ஆஃப்ஸ்பிரிங் கூட இருக்கும் இதுங்களுக்கு, குழந்தைகள் கூட. இப்ப இந்த தோடி ராகினி இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ், இதை நீங்க இப்ப எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்ற ஆங்கிலத்துல தான் இருக்கின்றன. as a nymph, NYMPH, nymph. லீனிங், இரண்டாவது வார்த்தை லீனிங், சாய்ந்து இருப்பது. languorously, languor, LANGOUR, languor, languorously. in the midday glare, வெளிச்சம். இப்ப என் படத்தை போட்டு வெளிச்சம் போட்டு காட்டினாதான் என் முகம் நல்லா தெரியும், வெளிச்சுன்னு தெரியும், தெளிவா இருக்குது, மறைக்கல. இல்லையா மிஸ்டர் ஆறுமுகம் சொல்லிடுவாரு, கிறிஸ்டபர் சார் இந்த லைட்டை கொஞ்சம் மாத்துங்க, போனை திருப்பி வைங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே ஏன்னு கேட்டா அந்த இது நல்லா இருக்கும், தெளிவா. ஸோ மிட் டே கிளேர். கடைசி பாயிண்ட், அட்ராக்டிங் ஆல் அனிமல்ஸ். இந்த நிம்ஃப் லீன் பண்ண மாதிரி இருப்பது, லாங்கரஸ்லி, மிட் டே கிளேர், அட்ராக்டிங் ஆல் அனிமல்ஸ். இது வந்து காட்டு பகுதியில நடக்கிற ஒரு சம்பவம். சரி, நிம்ஃப் என்றால் என்ன அப்படின்னு. நிம்ஃப்னா யங்
பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் லேடி, அழகான ஒரு பெண், இளமை, யங், பியூட்டி. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இதுதான் அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஒரு அழகான யங் அட்ராக்டிவ் லேடி லீனிங், சாய்ந்து நிற்பது, ஸ்டெடியா இல்ல, ஒரு பக்கமா சாஞ்சி எதன் மேலேயோ ஒரு மரத்து மேலேயோ ஒரு கல்லு மேலேயோ சாய்ந்த மாதிரி அந்த அம்மா உட்காந்துக்குது. லாங்கரஸ்லி, லாங்கர்னா சாரோ, நாட் ஹாப்பி, நாட் ஹாப்பி அண்ட் வைப்ரண்ட். ரொம்ப நேரா உட்காந்து என்ன சொல்றீங்க இப்போ, வாங்க நம்ம இந்த பாட்டை பாடுவோம், அப்படி இல்லை, என்ன பண்றது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டை மேல சாஞ்சி ஒரு கல்லு மேல சாய்ந்த மாதிரி லீனிங். அதே மாதிரி லாங்கர், மிட் டே கிளேர், இதுல நல்ல தெளிவா தெரியுது அந்த லேடி உட்கார்ந்து இருக்கிறது, கவலையா இருப்பது. அட்ராக்டிங் ஆல் அனிமல்ஸ். அப்போ இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில சமயத்துல இந்த படங்கள் வரும். அக்கார்டியன் வாசித்தா, வேற ஏதோ ஒரு வயலின் வாசித்தா, பியானோ போட்டா அனிமல்ஸ் வருது. ஒருத்தர் பியானோ வாசிச்சிருப்பாரு, ஒரு யானை பக்கத்துல நின்றுக்கும். ஒரு சின்ன பொண்ணு அக்கார்டியன் பிளே பண்ணிருக்கும், மாடுங்கள்லாம், பசு மாடுங்கள்லாம் தூரத்துல மேய்ஞ்சி நிக்கிறது, அங்க நிக்கிறது. இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். இப்ப இந்த லேடி இப்படி உட்காந்துக்கிறத அனிமல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி பாக்குது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த ராகத்தை பற்றி? இது ஃபெமினைன் குவாலிட்டி இந்த ராகினி. ஏனென்றா பரிதாபப்படுற நிலைமை, ஆதரவற்ற நிலைமை, அதுதான் இதுக்கு முதல்ல. அப்படி ஒரு இதுல ஃபெமினைன் ஃபார்ம் நிம்ஃப், அதான் ஃபெமினைன், பட் பியூட்டிஃபுல், யங், அட்ராக்டிவ், லீனிங், சாய்ந்திருப்பு. இந்த ராகம் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை உள்ளது. இத்தனை தன்மைகளும் அதுல இருக்கின்றன. சாரோ, ஹாரர், ஃப்ரைட்டனிங் அப்படின்னு சொல்லலாம். தெளிவா தெரியுது, மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. ஈவன் அனிமல்ஸ் ஆர் அட்ராக்டட் பை திஸ் மூட். அப்ப ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளவு ஈஸியா அட்ராக்ட் ஆகும். இதுதாங்க இந்த ராகத்தினுடைய கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ரிஜியன் மோட் மிடிவல் பீரியட்ல யூஸ் பண்ணப்படுத்தப்பட்டது. இந்த யூரோப்பியன் ரெனைசான்ஸ், மறுமலர்ச்சி, ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம், இவைகள்லாம் நடந்த பின், அதாவது வெஸ்டர்ன் ஹிஸ்டரி கண்ட்ரிஸ் ஹிஸ்டரியில இதெல்லாம் நடந்த பின் என்ன பண்ணிட்டாங்க மியூசிஷியன்ஸ், நமக்கு இந்த மிடிவல் சமாச்சாரம் எல்லாம் வேண்டாம். மிடிவல்னா சர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த டைம், ஆலயத்துக்கு, சபைக்கு, திருச்சபைக்கு. அதுல இருந்து வெளியே இனிமே நம்ம அதுங்களுக்கு எல்லாம் அந்த மியூசிக்ல கூட அங்க போக வேண்டாம், இந்த மேஜர் மைனர் ஸ்கேல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. சரி, இந்த மாடர்ன் கம்போஸ் இப்ப பழங்காலத்து யூஸ் பண்ண, அப்ப இப்ப யூஸ் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. முகமது ஐயா சொன்னாரு, சினிமால கூட அவ்வளவு கிடையாதுங்கய்யா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப வெளிநாட்டுல மேநாடுகள்ல இதை யூஸ் பண்ணினாங்கன்னு கேட்டா, பண்ணாங்களான்னு கேட்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா யாரு மிடிவல் பீரியட்ல யூஸ் பண்ணாங்க, 15th செஞ்சுரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணல, இப்ப உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா லைன் கிழிச்சு காட்ட முடியாது. அது நான் ஒரு காஷனா சொல்லிடுறேன். கரெக்டா இதுல நின்னுச்சு, கரெக்டா இதுல ஆரம்பிச்சது அப்படி கிடையாது. கொஞ்சம் இங்க அப்படி இருந்திருக்கும். ஆனா மாடர்ன் கான்டெம்பரரி கம்போசர்ஸ் ஃப்ரிஜியன் மோட யூஸ் பண்ணிருக்காங்க. எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? பாடல்கள் கட்டி இருக்கிறாங்க. ஆனா பிலிம் மியூசிக்ல யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன் பிலிம் மியூசிக்ல அது தேவைப்படுது? ஹாரர் வேணும், பேத்தாஸ், கவலை வேணும். அப்ப எதை யூஸ் பண்ண? மேஜர் மோட போட முடியாது, மைனர் மோட கூட பண்ணலாம். பட் ஃப்ரிஜியன் மோட் யூஸ் பண்ணா அந்த எஃபெக்ட் பன்மடங்கு அதிகரிக்கப்படும். இப்போ பிலிம் மியூசிக் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்துடணும். தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால என்ன, வெஸ்ட்ல பிலிம் மியூசிக் வேற, பிலிம் சாங்ஸ் வேற. தமிழ்நாட்டுல பிலிம் திரைப்பட இசை அப்படின்னா, திரைப்பட இசை என்பது திரைப்பட பாடல்களை தான் சொல்றோம் நம்ம. வெளிநாட்டுல அப்படி பாட்டே இல்லாம வெறும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணி பிலிம் எடுக்கலாம். பாடல்களோடு சேர்த்து நிறைய பாடல்களை போட்டு பிலிம் எடுக்கலாம். அதுதான் இந்த மியூசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றது. உதாரணமா சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்ற திரைப்படம் தெரியும் நமக்கு. அது ஒன் ஆஃப் தி மியூசிக்கல்ஸ். மை ஃபேர் லேடி அது ஒன்று.
இந்த மாதிரி மியூசிக்கல்ஸ்ல நிறைய பாட்டுங்க வருது. ஆனா தமிழ்நாட்டுல எப்படின்னு கேட்டா வெறும் பாட்டு மட்டும்தான் ஃபில்ம் மியூசிக்ன்றவன் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், இந்த பழைய 60களிலே வந்த படங்கள்ல பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சாங் மாதிரி கேட்டுருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. அதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸை யூஸ் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆயிடும். மேஜர் மைனரை மட்டும் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட ட்ரை பண்ணா பாட்டுங்க தான் வரும். இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஜாஸ் மியூசிக்ல நிறைய யூஸ் பண்றாங்க இந்த மோட்ஸ். இது என்ன பண்ணுமா, இந்த பிரிஜியன் மோடு யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, ஒரு அன்எர்த்லி மியூசிக் கொடுக்குமா. இந்த உலகத்துக்குரியதுல அது ஒரு மாதிரி பாதாள உலகத்துக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன யாராவது இந்த திரைப்பட ஒரு ஷார்ட் பிலிமுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொடுங்க, நீங்க ஸ்கோர் எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. ஆனா அதுல கவலையும் பயங்கரமும் வருதுன்னு வச்சுக்குவோம். என்ன நீங்க மியூசிக் போடுங்க. இப்ப எனக்கு பிரிஜியன் மோடு மற்ற மோட்ஸ் எல்லாம் தெரியாது. மேஜர் ஸ்கேல் தெரியும், மைனர் ஸ்கேல் தெரியும், முக்கால்வாசி மேஜர் ஸ்கேல் தான் தெரியும். இப்ப நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், ராகத்தை இந்த இடத்துல எப்படி மியூசிக் கட்டலாம், ராகம் வேண்டியதில்லை மியூசிக்கே கட்டலாம்னா எனக்கு வர அந்த மியூசிக் எல்லாமே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹாப்பி பர்த்டே, நான் தெரிஞ்ச பாடல மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி பாடல் மேஜர் ஸ்கேல் பாட்டுக்கு மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடும். இதை வச்சு நான் ஹாரர் மூவிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எழுத முடியுமா? அப்ப என்ன வரும், டான் 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 அப்படிதான் போகும். இது என்னது, இதுல என்ன ஹாரர் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. டான் 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 அப்படின்ற அதுல என்ன இருக்குது? அதுல ஒண்ணுமே இல்லை. இன்னொரு விஷயம் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நான். அது என்னன்னு கேட்டா, இந்த ஹாப்பி பர்த்டே, இப்ப நான் ஹாப்பி பர்த்டே போடுறேன் பாருங்க. அப்படி போட்டேன். இது மேஜர் ஸ்கேல்ல இருக்குது. இப்ப நான் வாசு ஜி மேஜர்ல, அதாவது ஜி டு ஜி மேஜர் ஸ்கேல். அதனுடைய ஸ்ருதிகளை யூஸ் பண்றேன். அதனுடைய ஃபீலிங்கும் இருக்குது, நல்ல ஃபீலிங். இதை ஸ்லோவாக்குனா கொஞ்சம் மாறிடும் தான் ஃபீலிங், பட் அப்படி ஆக்குறது இல்லை. இப்போ இதையே ஃப்ரிட்ஜியன் மோட்ல போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏறக்குறைய இப்படி கேட்கும். இப்படி பாடினேன்னு வச்சுங்க, கேட்கறவங்க என்ன கேட்பாங்க, என்னங்க ரொம்ப பர்தாமா இருக்குது, வாட் ஹாஸ் ஹேப்பன்ட்னு கேட்பாங்க. என்ன நடந்துருச்சு, ஏன் இப்படி இருக்குது? இது ஹாப்பி பர்த்டே, இது ஹாப்பி பர்த்டே பிரிஜியன் மோட், உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொல்றதுன்னு கேட்பாங்க. சம்பந்தமே இல்ல, ஹாப்பின்றோம் பர்த்டேன்றோம், அதுல போய் ஹாப்பி பர்த்டே டு யூ, இது என்ன நல்லா இருக்குது? ஆனா நான் ரொம்ப பெருமையா நானு மேஜர்ல வாசிக்கல, பிரிஜியன் மோட்ல வாசிக்கல, தேவையில்லை, நல்லா இல்லை, நிறுத்து. இப்போ எனக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னா, என் மைண்ட்ல அது ரெக்கக்னைஸே ஆகாது. எது, தோடி ராகத்தினுடைய ஸ்ருதிகள் என் மைண்ட்ல ரெக்கக்னைஸ் ஆகாது. ஏர் ட்ரைனிங் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு திரும்பவும் போறேன், ஏர் ட்ரைனிங். ஏன் ஏர் ட்ரைனிங் நடந்திருக்குது, பட் மேஜர் ஸ்கேல்ல மைனர் ஸ்கேல்ல நடந்திருக்குது. அங்க வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள வால்ஸ் ரிதம், மார்ச் ரிதம், அதாவது 2/4 4/4 3/4 இந்த மாதிரி, அதாவது 2/4ம் 3/4ம் தான் எனக்கு 1 2 1 2 டட் 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 1 2 3 4 1 2 3 4. இப்ப ஹாப்பி பர்த்டே எதுல வந்துகிட்டா 3/4ல வருது. 3 and 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1. இப்படிதான் என் ரிதம் போகும். கர்நாடிக் இசையில பல ரிதம்ஸ் இருக்குது, நிறைய இருக்கு. அதெல்லாம் இங்க கிடையாது.
ஸோ எனக்கு ஐ ஹாவ் நோ இயர். இப்போ வந்து சங்கராபரண ராகம் இருந்ததுன்னா நான் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு சிஎம் கிருஷ்ணா இன்னும் மற்றவங்க பாடினதை கேட்டேன், புரியல. நாங்க மேஜர் ஸ்கேல்லயே பார்க்க முடியல, கேட்கல, எனக்கு மேஜர் ஸ்கேல் கேட்கல. ஆனா சாதாரணமா சொல்லிடுவோம் சங்கராபரணம்னா சி மேஜர் அப்படின்னு. அது சி மேஜர் ஆகாது. அவங்க பாட்டா வரலையே. ஏன்னு கேட்டா அவங்க வந்து நிறைய கமக்காஸ் யூஸ் பண்றாங்க. தாளங்கள் விதவிதமா யூஸ் பண்ணலாம், இம்ப்ரவைஸ் பண்ணலாம், வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். so many things are there. ஆர்டிகுலேஷனே கேட்காத ஆர்டிகுலேஷன்லாம் வரும். அதுல காதுகளுக்கு பழக்கம் இல்லாததெல்லாம். இதுதாங்க மியூசிக். இது தெரிஞ்சுதான் நம்ம பாட்டு பாடணும், இது தெரிஞ்சுதான் நம்ம வாசிக்கணும். இதெல்லாம் தெரியாம இப்ப எனக்கு ஹாப்பி பர்த்டே வாசிக்க தெரியும்ன்றதுனால நான் மியூசிஷியன் ஆயிட முடியாது. வெஸ்டர்ன் மியூசிக் தெரியணும்னாலும் இயர்ஸ் ட்ரெயின் ஆகணும். கர்நாடிக் மியூசிக்ல ட்ரெயின் ஆன இயர்ஸ் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்கிற நுவான்சஸ, அந்த அரிய பற்பல குட்டி குட்டி காரியங்களை ரெகக்னைஸ் பண்ணாது. அது எப்படின்னு கேட்கும். கர்நாடிக் மியூசிக்ல இருக்கிற நுவான்சஸ வெஸ்டர்ன் மியூசிக்ல ட்ரெயின் ஆன இயர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணாது. இப்போ திரைப்பட பாடல்கள்னா நான் சொல்றது கொஞ்சம் லைட்டரா இருக்குது. அதுல லைட் மியூசிக், பாப் மியூசிக்ல இந்த ப்ராப்ளம் தான் வராது. ஏன்னு கேட்டா எல்லாமே டைல்யூட்டட், ராகாஸ் டைல்யூட்டட், கமகாஸ் டைல்யூட்டட், ரிதமை டைல்யூட் பண்ண முடியாது, சிம்பிள் ரிதம்ஸ் எடுத்துக்கணும். இம்ப்ரவைசேஷன் அவளை இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப அதே பாட்டு தான் வரும், அதே சரணம் தான், அதே பல்லவி தான், அதே ராகம் தான் எந்த பாட்டுக்கும். திரைப்பட பாடல் இம்ப்ரவைஸ் பண்றதுதான் வெவ்வேறு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்படி அவன் பாட்டுக்கு ராத்திரி பூரா பாடிக்கினே இருக்கலாம் கர்நாடிக் மியூசிக். அதனால திரைப்பட பாடல்கள்ல நான் நினைக்கிறேன் கர்நாடிக் மியூசிக்னுடைய எலமெண்ட்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸ் இப்ப ஜாஸ் மியூசிக்னு எடுத்துக்கிட்டேன், அதுல வந்து ஜாஸ் எலமெண்ட்ஸ் இருக்குதுங்க. இந்த ஜாஸ் எலமெண்ட்ஸை நம்ம எடுத்து ஏதாவது ஒரு பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் ஜாஸ் மியூசிக் வாசிக்கிறேன்னு சொன்னா அது சரியில்லை, அது தப்பு. ஜாஸ் மியூசிக்கே அது வந்து இம்ப்ரவைசேஷன்லாம் நிறைய இருக்கும் கர்நாடிக் மியூசிக் மாதிரி. அதனுடைய எலமெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்றது மட்டும் பத்தாது. கர்நாடிக் மியூசிக் வந்து தமிழ் திரைப்பட இசைக்கு நல்ல ஒரு ஒரு ரிசோர்ஸா தான் இருந்திருக்கு. அதுல இருந்து சில காரியங்களை எடுத்துக்கலாம். எடுத்து பாமர மக்கள், சாதாரண லே பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய லெவல்ல, பாடக்கூடிய லெவல்ல அது கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கமக்காசு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பாட முடியாது. நான் கூட பழைய திரைப்பட பாடல்களை 1-2 மெதுவா பாடி பார்ப்பேன், வரும். ஆனா சில இதுங்க வராது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கூட நான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன். ஒரு பழைய பாட்டு வந்து ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு நான் பாடுறேன். இது வந்து ஏதோ ராகத்தின் அடிப்பட்டு வந்து, ஆனா ரொம்ப குறைவா இருக்கும் அதனுடைய தாக்கம். என்னால பாட முடியுது. ஆனா இதே பாட்டுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் ஒண்ணு இருக்குது. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி தூங்குழந்தா அப்படின்னாங்க. இது நான் பாடுறது வந்து சரியில்லை, அவ்வளவு அழகு இல்லை அதுல. ஆனா அதே நேரத்தில் அந்த ஒரிஜினல் அந்த திரைப்படத்துல பாடிருக்காரு பாத்தீங்களா, அது மாதிரி வரமாட்டேன்து, வராது. அதுதான் பாயிண்ட். ஏன்னு கேட்டா பழகல, பிராக்டிஸ் பண்ணணும், கேட்டிருக்கணும், அதிகமா கேட்கணும், பழகணும். இதெல்லாம் ஒரு உதாரணமா நான் சொல்ல முடியும். ஸோ பியோர் கர்நாடிக் மியூசிக்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஆர்ட் மியூசிக்னு சொல்லணும். அது ஆர்ட் மியூசிக். ஏனென்றா இசையே ஒரு கலையாயிடுது. ஒரு சின்ன ஒரு 4 நோட்டை வச்சு 40 விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரைமிங்காக சொல்றேன் நான், பல விஷயங்கள் பண்ணலாம். ஆனா சினிமா பாட்டுன்னு வரும்போது அந்த மாதிரி இல்லை. அது ஆர்ட் மியூசிக், அது ஆர்ட் தான். சினிமா பாட்டு வந்து ஒன்றும் குறைந்தது இல்லை, ரொம்ப கஷ்டம். அந்த சினிமா இப்ப நான் பாடின சினிமா பாட ஒற்றுமையாய் வாழ்வதால் என்ற பாட்டை பாடணும்னா ரொம்ப திறமை வேணும். அது சாதாரண பாட்டு, சாதாரண சினிமா பாட்டை பாடுறதுக்கு ஸ்கில் எக்கச்சக்கம் வேணும்.
அதனால எல்லாரும் பாடிட முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா கர்நாடிக் மியூசிக் அதை விட கடினம்னு தான் சொல்லுவேன். அதனால டி.எம். கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு, சினி கர்நாடிக்னு ஒரு கான்செப்ட கொடுத்துட்டாரு. கர்நாடிக் தான், பட் சினி கர்நாடிக் அப்படி வேணா வச்சுக்கோ. அது கர்நாடிக் ஆகாது. அவைகள் அழகாக இருக்கின்றன, ரொம்ப ராகமாக இருக்கும், எல்லாரும் பாடலாம். இது ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சினிமா பாடல்கள் ஏன் பாப்புலர் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டுல ஜனங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு பாட்டுங்க இல்ல. அதாவது வெஸ்ட்ல வந்து ஃபோக் சாங்ஸ், பாப் சாங்ஸ் இருக்கிற மாதிரி இங்க வந்து தமிழ்ல வந்து பாப் சாங்ஸ் இல்லை. ஃபோக் சாங்ஸ் இருந்தது, ஆனா அது யாரும் போய் பாடுறதில்ல. அது கிராமத்து பாட்டு அப்படின்றது. நாட்டுப்புற பாடல் வந்து சிட்டில இருக்கிறவன் பாட மாட்டான். அது என்னத்துக்கு, அது வயல்ல வேலை செய்யும் போது பாடுறது, தண்ணி அரைக்கும் போது பாடுறது அப்படின்னு. பாப் சாங்ஸ் இல்ல, வெஸ்ட்ல இருக்குது. அதனால வெஸ்ட்ல வந்து ரிலிஜியஸ் சாங்ஸ், அதாவது பக்தி பாடல்கள், ஃபோக் சாங்ஸ், பாப் சாங்ஸ் இப்படி எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுல அது இல்லை. அப்போ இந்த ஒரு குறையை நிறைவுபடுத்தினது திரைப்பட பாடல்கள் தான். இதை கொடுத்ததுமே எல்லாரும் இதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து பாப் சாங்ஸுக்கு வழி இல்லை. செய்யறாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க. அதனால இந்த மாதிரி நிலைமை இருக்குது. நம்ம இப்ப இதுல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எதை கேட்கிறோமோ அதுதான் நம்மளுடைய டேஸ்ட், நம்முடைய திறமைகள் இவைகளை உருவாக்குகின்றது. நம்ம காதுகளுக்குள்ளே எது போகுது. இப்ப இதை சொல்றதுனால நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, முக்கியமா நம்ம என்ன கேட்கிறோன்றத ஜாக்கிரதையா இருக்கும். கிளாசிக்கல் மியூசிக் நிறைய கேட்டா கிளாசிக்கல் டியூன்ஸ் நம்ம மைண்ட்ல வரும். சாதாரண பாடல்கள் கேட்டா அது மட்டும்தான் வரும். வெஸ்டர்ன் மியூசிக்கை மட்டும் கேட்டு இருந்தா வெஸ்டர்ன் மியூசிக் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் ஆகும், வெஸ்டர்ன் மியூசிக் மட்டும்தான் வரும் பாடுவதற்கு, வாசிப்பதற்கு. அதனால எதுல ரொம்ப நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோமோ அவைகள் தான் நமக்கு வரும். இத்துடன் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி அனைவருக்கும். மிக அருமையான விளக்கங்களையா, மிக அழகாக வந்து ஐரோப்பிய இசையுடைய மோடையும் மேற்கத்திய இசை ஸ்கேலு, நம்மளுடைய ராகம், அதுக்கப்புறம் ஜாஸ், பாப் மியூசிக், மிக மிக நிறைய செறிவான செய்திகள் தந்திருக்கீங்க. மிக்க நன்றி. இரங்கல் சுவையில் வேற சொன்னீங்க, ஐயா அதை சொல்ல இருக்காங்க. இப்போ முகமது ஐயா இப்போது உங்களோடு உரையாடுவார்கள். ஐயா, நம்முடைய அந்த நுழையர் விளரி நொடி தரும் தீம்பாலை, அதாவது தோடி என்பது அவலச்சுவை துன்பத்தை தரக்கூடிய ஒரு பண் அப்படின்ட்டு இளங்கோடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். இன்னைக்கு ஐயாவை சொல்லும் போது வந்து ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தாரு. அதாவது வந்து ஒரு சங்கராபரணம் சி மேஜர் வாசிக்கும் போது நமக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படுகிறது, பிரிஜியன் மோடு என்ற தோடி அதை வாசிக்கும் பொழுது ஒரு துன்பச்சுவை வருகின்றது என்பதை மிக அருமையாக கூறினார். ஒரு நல்ல விளக்கம். அப்புறம் வந்து இந்துஸ்தானில வந்து ஒரு நிம்பு, ஒரு பெண், அது சந்தோஷமா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, அவன் வந்து சோகமா இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அந்த மோடுக்கு. இப்ப அதை வந்து பைரவி தாட் அப்படிம்பாங்க. இந்த தோடி என்பதை இந்துஸ்தானில பைரவி தாட் அப்படிம்பாங்க. அந்த பைரவி தாட்டுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு நிம்பு சோகமான உட்கார்ந்துட்டு இருக்கிறது, ஸ்டாண்டிங் பொசிஷன்ல உட்கார்ந்து, ரொம்ப அருமையா அந்த இதெல்லாம் விளக்கம் சொன்னார் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய உரைகளை அளிக்க வேண்டும், இசை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. சரி, மகிழ்ச்சி ஐயா. அடுத்து நாம் ஒரு பாடகரை அழைக்கலாம் ஐயா. மிக மிக அருமையான விளக்கங்கள், நன்றாக தெளிவு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது கர்நாடக இசைக்கு மேற்கத்திய இசைக்கு என்ன வேறுபாடு என்பது மிக அழகாக புரிந்து கொண்டோம். இப்பொழுது அடுத்து தோடி ராகத்தில் அமைந்த, விளரிப்பாளையில் அமைந்த ஒரு இனிய தனிப்பாடலை தர வருகின்றார். அவர்களுடைய குழுவே அந்த பாடலை இயற்றி இசையமைத்து நமக்காக தர இருக்கின்றார்கள். மிக உடல் சரியில்லாத நேரத்தில் கூட இதற்காக நிறைய முயற்சிகள் பண்ணி அவருடைய மாணவர் எழுதிய பாடல், அதை அவர் ஒரு திரைப்பட இசையப்பாடு உதவியோடு அழகாக இசையமைத்து நமக்காக தர இருக்கின்றார். ஐயா கருணாநிதி ஐயா, தயாராக இருக்கின்றோம்.